ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லலாம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி நம்ம கமருதன் வந்து பாராட்டக்கூடிய விஷயங்கள் ஒன்று நடக்குது. சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ வந்து விஜய் பார்வதியை மட்டுமே வந்துட்டு அரோரா, திவ்யா, வேறு யார், அவ்வளோதான். அவங்க தான் வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ண வார்த்தைகள் எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டு இதை பண்ணிடுறது. ஃபஸ்ட் டைம் வந்து கமருதனோட விஷயங்களும் வருது. அரோராவும் கமருதனை பற்றி பேசுகிறாங்க, பெருசாக பேசலை. இப்போ வந்து கமருதனை பற்றின ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு பிரவீன் காந்தி சொல்கிறார். என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். என்ன அப்படின்னா, கமருதீன் வந்து அழகான ஓவியர். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக வரைவார். எப்படி இவளுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்குது. அதாவது நல்ல பாட்டு போடுவாப்பில், நல்லா வரைவார். டயலாக் டெலிவரிலாம் செம்ம மாசாக இருக்கும். அதுவும் குறிப்பாக அந்த புதுப்பேட்டை அந்த விஷயத்துக்கு வந்து அவர் பண்ணுற நடிப்புலாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். நான்லாம் ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதை வந்துட்டு பார்வதி அம்மா முன்னாடி அவர் செஞ்சு காமிச்சும் போது அதெல்லாம் சான்ஸ் இல்லை, செம்ம மாசாக இருக்கும். நல்ல ஒரு திறமையான ஒரு ஆள். என்ன ஒன்று கோவம் தான் அவர்கிட்ட. இந்த கொம்பன் படத்தில் சொல்லுவாங்களே, என்ன ஆள் கொஞ்சம் கோவக்காரர் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் வந்துட்டு இன்றைக்கி அவர் வெளியே போனாலும் அவர் வரைஞ்ச ஓவியம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ பிளேட்டில் வரைஞ்சிருப்பார். அதுக்கப்புறமா ஒரு ஈகல் ஒன்று வரைஞ்சிருப்பார். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம பிரவீன் காந்தி வந்து ஷோ பண்ணுறாரு. பின்னாடி வந்து அவருடைய நண்பன் நம்ம கானம் நெத்து வந்துட்டு காமிக்கிறாரு. ஜூம் பண்ணுங்கள் சார் கேமராவை அப்படின்ட்டு பிரவீன் காந்தி சொல்கிறார். என்னென்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இல்லைப்பா அந்த நேரத்தில். நீ வந்து ஒரு நல்ல ஒரு ஓவியன்பா. அது வந்து மறுக்க முடியாத ஒன்று. அதாவது ஓவியம்ன்றது பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த நாலேஜ் இருந்தால் தான் அதை வந்து பண்ண முடியும். சத்யஜித்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு டேரக்டராக, அவங்களும் சூப்பராக வரைவாங்களாம். அப்புறம் ஏஆர் முருகதாஸ் செம்மையாக வரைவாங்களாம். அப்புறம் சிவகுமார் சார் நம்மளுக்கு தெரிஞ்சவர், அவர் பெரிய ஓவியர். அவங்க அது மாதிரி நிறைய பேர் வரைவாங்க. தயவு செஞ்சு மென்மையாக நடந்துக்குங்க, சாஃப்டாக நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரையும் வந்துட்டு இங்கேருந்து கொடுக்குறாரு. காட் பிளஸ் யூ, ரியல் டேலண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து ஒரு வாழ்த்தையும் கொடுத்து அப்படியே போகிறாரு. செமையாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது இவர்கிட்ட நிறைய திறமை இருக்குது. கமருதன் கிட்ட இல்லை, சூப்பரான ஒரு திறமை, நல்ல ஒரு திறமையான ஒரு ஆள். ஆனால் என்ன ஒன்று, கோவப்பட்டார்னா அவர் என்ன பண்ணுறான்னு தெரியல. இப்போ கடைசியில் பாருங்கள், கோவப்பட்டு ரெட் கார்டு வாங்கி கடைசியில் வந்துட்டு காலில் விழுந்து ஃபுல்லாக விழுந்து மன்னிப்பு கேட்டு தான் போனார். ஆனாலும் வந்துட்டு கொட்டின வார்த்தை அள்ள முடியாதுல்ல. அதனால தான் எப்பயுமே வந்துட்டு நம்ம வந்து பேசுகிற வார்த்தைகளை வந்துட்டு கொட்டினா அள்ள முடியாது. ரொம்ப கவனமாக வந்துட்டு யாராக இருந்தாலும் சரி, சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு ஒரு இது இருக்கணும், அந்த ஒரு மைண்ட் இருக்கணும். எப்பயுமே பேசும்போது அசால்ட்டாக தெரியாமல் பேசிட்டாங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது, பார்த்து தான் பேசணும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யாரெல்லாம் கமருதனை வந்து மிஸ் பண்ணுறீங்க, விஜய் பார்வதி மிஸ் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.